கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாள் காலை வேளையில் கர்த்தர் நம்மை புது பலத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு எழும்ப பண்ணியிருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னுடைய புத்திரர்கள், நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுகிறது. நம்ம உலக பிரகாரமாக பயாலஜிக்கலாக இந்த உலகத்தில் பெற்றோர் மூலமாக பிறந்திருக்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு ஒரு விசேஷித்த தகுதியை அவர் கொடுக்கிறார், நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்று. இந்த வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்கள் நிருபத்தில் மிக தெளிவாக ஒரு சில காரியங்களை சொல்கிறார். அநேக காரியங்களை அவர் கண்டித்து உணர்த்துகிறார். அப்படி விசுவாசத்தை குறித்து அவர்களுக்கு போதனையை கொடுக்கிறார். ஆனாலும் கூட இந்த வசனத்தில் பார்க்கின்ற வேளையில் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்கிற காரியம், நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். இதை தான் ரோமர்கள் நிறுவனம் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய புத்திரராக, நாம் புத்திர சுவிகாரத்தின்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆகவே நமக்கு இந்த உலகத்தில் நாம் we are not orphans, நம்ம எந்த விதத்திலும் அனாதைகள் அல்ல. நமக்கென்று உலகத்தில் பெற்றோர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் நம்மை ஓரளவுக்கு நம்மை வாழ்ந்து உலகத்தில் இந்த உயர்த்தி நமக்கு படிப்பை கொடுத்து நல்ல இந்த ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்து இந்த உலகத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாற்றுக்கும் மேலான ஒரு தகுதி இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீங்க. எவர்கள் தேவனாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே நீங்கள் யூ ஆர் நாட் அன் ஆர்டினரி மேன். ஆகவே இந்த வேளையில் நாம் விசேஷமாக ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நான் சாதாரணமானவள் அல்ல, நான் அசாதாரணமானவன். எப்படி என்று சொன்னால் நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன், தேவனுடைய குமாரனாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய அச்சு அடையாளங்களை தரித்த அவரை போன்று நான் அவருடைய மகனாக, மகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறேன். இது எவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியம்! யாருக்குமே இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடியாத சிலாக்கியம் இந்த வசனத்தின் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்கிறார். ஆகவே இந்த நாளிலே இந்த சிந்தனையோடு கூட இருப்போம். நாம் நடக்கையிலும், போக்கிலும், வரத்திலும் எதை செய்தாலும் நான் ஒரு சாதாரணமானவன் அல்ல. இந்த உலகத்தில் ஏதோ தற்செயலாய் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறவன் அல்ல. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவனுடைய பிள்ளை என்று நாம் இறுதியில் நம்முடைய இருதயத்தில் உறுதிப்படுவோம். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல சிலாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளை என்று நாங்கள் சொல்லத்தக்கதான, அறிக்கை செய்யத்தக்கதான ஒரு வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படியாக நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசத்தின்படி உம்முடைய பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளை ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே நடத்த நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் நடக்கின்ற வேளையில் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றுதான ஒரு தைரியத்தோடு கூட, அந்த ஒரு காரியத்தோடு கூட நடக்க எங்களுக்கு ஒரு மனப்பான்மையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய புத்திரராக காணப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா.